ஹலோ ரோவான், ஐம் நவீன். வெல்கம் டு நவாஜே. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, மெய்யழகன் இந்த படத்தோட நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ்ங்க, இந்த படத்தை வந்துட்டு இந்த படத்தை கூட வந்துட்டு தேட்டரில் போய் பார்க்கல. நான் நெட்ஃப்ளிக்ஸில் தான் வாய்ப்பு கிடச்சி பார்த்தேன். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு மெய்யழகன் படத்தை சார்ந்த நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு நான் பார்த்துட்டேன். ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் இது சொல்லிக்கிறேன். எல்லாரும் ரிவ்யூஸும் நான் பார்த்துருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் ரிவ்யூஸை. இதில் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க கருத்தை யாரும் வந்துட்டு நான் எடுத்து பேச போகிறது கிடையாது. இந்த படத்தை வந்துட்டு ஒரு 2 வாட்டி நான் பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில். படம் ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை பற்றி என்னோட கருத்து, என்னோட பர்சனல் ஒப்பீனியனை மட்டும்தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிடிச்சிருந்தா பாருங்க. ஒருவேளை இவன் அதை தான்டா சொல்ல போறான்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். மெய்யழகன் நம்ம பிரேம்குமார் 96 டைரக்டர். அவர் தான் இந்த படத்தையும் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு, பிரேம்குமார். ஸோ அவர் டைரக்ட் பண்ண நம்ம கோவிந்த் வசந்தா அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு லீட் ரோலாக வந்து நம்ம அரவிந்த் சாமி சார், கார்த்தி, ஸோ எஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு? இந்த படம் வந்துட்டு ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சுங்க. அந்த ஐ திங்க் வந்துட்டு அவங்க வாய்ஸ் ஓவர் வந்துட்டு லைஃப் சவுண்டுன்னு நினைக்கிறேங்க. பிகாஸ் வந்து டப்பிங் இல்லாமல் அப்படி தான் கேட்டுச்சு. இந்த படத்துக்கு ரொம்ப அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. ஏன்னா யதார்த்தமாக இருந்தனால என்னால் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. எனக்கு என்னமோ அவங்க 2 பேருக்குள்ள அவங்க 2 பேர் ட்ராவல் பண்ணுறது, பேசுறது, அதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்னமோ அவங்க கூட இருந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த படம் அப்படி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ இந்த படத்தோட சிம்பிளான ஒரு கதைங்க. ஒரு நாள் நடக்கிற கதைன்னு வச்சுக்கோமே, மெயின் கதையே. நம்ம அரவிந்த் சுவாமி சார் வந்துட்டு அவரோட கேரக்டர் நேம் வந்துட்டு அருள். ஸோ அருள் வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு அவரு ஊரை விட்டு விட்டுட்டு போய் வேற இடத்துல செட்டில் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களோட சொந்தக்கார பொண்ணு, அவங்க தங்கச்சிக்கு வந்துட்டு கல்யாணம். ஸோ மறுபடியும் அவர் சொந்த ஊருக்கே வராரு ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ அந்த கல்யாணத்தில் வந்துட்டு அவருக்கு தெரியாத ஒரு சொந்தக்காரனை பார்க்குறாரு. அவர் தான் கார்த்தி, சரிங்களா? ஸோ கார்த்தி பேர் தான் மெய்யழகன். ஸோ அது ஒரு நடுவில் கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருந்துச்சு, பட் கண்டுபிடிக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு, சரிங்களா? ஸோ அவருக்கு தெரியாது, பட் கார்த்திக்கு வந்துட்டு மெய்யழகனுக்கு வந்துட்டு அருள் யாருன்னு தெரியும். சின்ன வயசுல வந்துட்டு அவங்க பழகுறாங்க, பட் அருள் வந்துட்டு மறந்துட்டார். அவருக்கு வந்து சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவர் பேர் கூட தெரியாது, யார் அவன் எல்லாத்தையும் கேட்க ட்ரை பண்ணுவாரு, அவனால கேட்க முடியாது. அதே அவருக்கு கடைசியில கில்ட்டி ஆயிரும், தெரிஞ்ச மாதிரியே காட்டிப்பாரு, சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா ஒரு விளையாட்டா போவோம், அது கடைசியில ஒரு மாதிரி எமோஷனலா வந்துட்டு பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் கதை. ஸோ இந்த தெரியாதவன், சரிங்களா, ஒரு டவுட் நம்ம லைஃப்ல நடந்திருக்கும் அந்த மாதிரி நிறையா. ஸோ யாரும் அந்த சொந்தங்க தெரியாம, பட் அவளுக்கு மீதி பாசம், சரிங்களா, அவளுக்கு கேரா இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் கதையா இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு சொந்தக்கார தங்கச்சி கல்யாணத்துக்கு போய் அங்க பேரு யாருன்னே தெரியாத ஒரு ரிலேட்டிவை பார்த்து செஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு அவருக்கு தெரியுது. ஸோ அவர்கிட்ட கிடைக்கிற அந்த கேரக்டர்லேருந்து பார்க்குற ஜெனுவினிட்டி, ஒரு ரியல் லவ், ட்ரூ லவ் காமிக்கிறாங்க, பாசம், ட்ரூ கேரை காமிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் அவருக்கு ரொம்ப அவ்வளோ நெருக்கமாக பழகுவார், சரிங்க. அத்தான்னு ரொம்ப பாசமாக கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. ஸோ அதே வந்துட்டு நம்ம அருளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டினஸாக கொடுத்துரும். இப்படிதான் கதை வந்துட்டு டிராவல் ஆகும். ஸோ கடைசியில தான் நம்ம கார்த்தியோட பேரே வந்துட்டு ரிவீல் பண்ணுவாங்க, மெய்யழகன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க. அது பட் வந்து அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல அவர் பேர் இருந்தாலும் வந்து நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியும், சரிங்களா? இந்த படம் வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கும், அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவங்க கூட டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹியூமரா இருக்கும். கொஞ்சம் கார்த்தியோட அந்த நக்கல்லாம் இருக்கும்ல, நக்கல் நகையாண்டிலாம் டைலாக்ஸ் ரொம்ப யதார்த்தமா இருக்கும், நம்மக்குள்ள பேசுற மாதிரி இருக்கும். எதுவுமே வந்துட்டு எழுதி வச்சு பேசுற மாதிரி இருக்காரு. அவ்வளவு வந்துட்டு அதான் சொல்ற ரியாலிட்டியா இருக்கும். நம்ம லைஃப்ல எப்படி வந்துட்டு அந்த மூமெண்ட்லாம் நடந்துட்டு போகுது, அந்த மாதிரி இருக்குங்க. இந்த கல்யாணத்துல எப்படி நம்ம சாப்பிட்டு வருவோம், கிஃப்ட் கொடுப்போம், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ட்ராமேட்டிக்கா இருக்காரு, அவ்வளவு ரியாலிட்டியா இருக்கும். ஸோ அதுல இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் லேகா இருக்கும் தான் சொல்லுவேன். அது ப்ளஸ் பாயிண்ட் தான், சரிங்களா, ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் யாருக்கு இந்த படம் ஸ்லோவா இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களோ, உங்களுக்கு அந்த படம் கனெக்ட் ஆகலன்னு அர்த்தங்க. நீங்க அந்த படத்துக்கு கூட கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். பட் இந்த 2 வாட்டி பாக்குறவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த படத்துக்கு கூட கனெக்ட் ஆயிட்டேன், சரிங்களா? அவரு கூட அவங்க 2 பேர் கூட டிராவல் பண்ணிட்டேன், சரிங்களா? ஸோ 2வது வாட்டி பார்க்கும்போது எனக்கு லேகா தெரிஞ்சிச்சு. பிகாஸ் வந்துட்டு 2வது வாட்டி பார்க்குறப்போ மறுபடியும் நான் விட்டுட்டேன் நான் சில சீன்ஸை. அதுக்கு தான் நான் திரும்ப ரீவாட்ச் பண்ணேன். ஸோ ரீவாட்ச் பண்ணுறப்போ வந்துட்டு என்ன இவ்வளோ நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு, சீக்கிரம் இந்த சீன்ஸ் வரவே மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு அவங்களோட ஸ்டாரி தான் தெரிஞ்சிருச்சே. அவங்க கூட டிராவல் என்னால் பண்ண முடியல 2வது வாட்டி. பிகாஸ் நான் அவசரமாக பார்த்துட்டு இருந்தேன்.
ரஷ்ஷிங் ஆனதுனால என்னால் வந்துட்டு பொறுமையாக உட்காந்து அவங்க அவங்க அந்த கேதை கூட வந்துட்டு என்னால் ட்ராவல் பண்ண முடியல. சரிங்களா? ரெண்டாவது அதனால தான் எனக்கு போரிங்காக தெரிஞ்சு, லேகாக தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்த்தேன் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையிலே வந்துட்டு எனக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து அந்த கேரக்டர் கூட ட்ராவல் பண்ணால எனக்கு டைம் போகிறதே தெரியல. அவ்வளோ யதார்த்தமாக இருந்துச்சுங்க. சரிங்களா? அவ்வளோ அதான் சொல்கிறேன், அவ்வளோ ரியாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மூமெண்ட்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும், ட்ராமேட்டிக்காகவே இருக்காது. ஸோ இந்த படத்தை ப்ளஸ் பாயிண்ட் நிறைய பேருக்கு பிடிக்கும். அம்மாமார்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் பாயிண்ட் வந்துட்டு சண்டை காட்சி இல்லை, இந்த கிசிங் சீன்ஸ், நியூடிட்டி சீன்ஸ்லாம் இல்லை, முகம் சுளிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் கிடையாது, ரத்த காட்சிகள் கிடையாது, ஆபாசமாக பேசுறது கிடையாது. சரிங்களா? கெட்ட வார்த்தை பேசுறதுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ யார் வேணாலும் வாட்ச் பண்ணலாங்க, யார் வேணாலும் பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க பெரிய ஆள் வரைக்கும் தாராளமாக ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்க வேண்டிய படம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? ரொம்ப ஒரு நிஜமான ரொம்ப வருஷம் கழிச்சு இது ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்க இந்த படம் தான் சொல்லுவேன், மெய்யழகன் தான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து இந்த படம் அவ்வளோ எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் சொல்றா இல்லை அவங்க ஸ்டோரி நல்லா இருக்கு, அப்படி அவர் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த பாண்டிங் நம்ம கார்த்தி சாருக்கும் நம்ம அரவிந்த் சாமி சாருக்கும் வந்துட்டு இந்த கேரக்டருக்குள்ள பாண்டிங் இருந்துச்சுல, ரொம்ப ட்ரூவா இருந்துச்சு, ஜென்யூனா இருந்துச்சு. அவங்க லவ் கார்த்திலாம் ஷேர் பண்ண லவ்லாம் வந்துட்டு ரொம்ப ஜெனுவனா இருந்துச்சு. அந்த அருளை வந்து பார்த்துக்கிற விதமா இருக்கட்டும், அத்தான்னு சொல்லி அவ்வளோ பாசமா ஓடி வர்றாரு. அந்த அந்த கேரக்டர் வந்து ஃபேக் இல்லை, அது ரொம்ப இன்னசென்டான கேரக்டர், ரொம்ப ஜெனுவனான கேரக்டர். கார்த்தி ப்ளே பண்ண கேரக்டர் ரொம்ப பொருத்தமான கேரக்டர். ஸோ நல்லா இருந்துச்சுங்க. அவங்க அந்த ஆக்ட்ரஸ் அந்த ஆர்டிஸ்ட் ப்ளே பண்ணும்போது அந்த கேரக்டருக்கே ரொம்ப அழகு சேர்ந்து, ரொம்ப அதிகமான அழகு சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த கேரக்டர் உட்காந்து டெவலப்லாம் பண்ணவே தேவையில்ல, அவங்கவுங்க கரெக்டான ஆர்டிஸ்ட் ப்ளே பண்ணதே போதும், அந்த கேரக்டர் அழகாயிருங்க. அதே மாதிரி தான் கார்த்தி சாரும் அரவிந்த் சாமி சாரும் பெஸ்ட்டாக அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு ப்ரோமேன்ஸ் அங்கே பார்க்க முடிச்சுக்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை வந்துட்டு ஸோ நீங்கள் சின்ன குழந்தைங்கள உட்காந்து நீங்கள் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ரொம்ப ஒரு தி பெஸ்ட் என்டர்டெய்னர், ஃபேமிலி கூட சேர்ந்து பார்க்க வேண்டிய படம், ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த சண்டை காட்சிலாம் பார்த்து சலிச்சு போச்சுடா, இப்போ பார்த்தாலும் ஆக்ஷன் மூவி வருது அந்த மாதிரி சொல்றவங்க இந்த படத்தை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸ்டீல் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். உங்களுக்கு பிடிக்கல வந்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து இதை சொல்லிட்டு எனக்கு வீடியோ முடிச்சிடறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you next video and then signing off. I'm Naveen. Take care. Bye.